அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். தில்லை பார்க்க போகிறது திருநாவுக்கரசு பெருமானார் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது தில்லை. திருக்குறுந்தொகை திருமுறையில் 5ல் 1, பெரிய புராணம் 171. திருச்சிற்றம்பலம். பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் பத்தனாய் பாடமாட்டேன் என்று திருப்பதிவும் போன பதிவில் பாடினார் இல்லைங்களா. பின்னர் தாண்டக வேந்தர் திருத்திலே விட்டு நீங்காதவராய் பல திருப்பணிகளை அங்கே செய்கிறாரு. மகிழ்ந்து பெருமானை நினைத்து மகிழ்ந்து மன்றிலாடும் பெருமானை குறித்து பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமை பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி. பேரின்ப வீட்டினை தரும் தில்லை திருச்சிற்றம்பலம் பொன்னுலக வாழ்வையும் தரும். இப்பெருமை பொருந்திய திருச்சிற்றம்பலத்தை யான் மேலும் இந்நில உலகில் நின்று அன்பு மீதுர கண்டு நல்ல வீட்டின் நிலையை எளிதில் அடைய இம்மானிடப் பிறவியை மென்மேலும் இறைவன் தந்தருள்வானோ. அரும்பற்ற பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்ற பட தூவி தொழுமினோ கரும்பற் சிலை காமனை காய்ந்தவன் பெரும் பற்றற்ற புலியூர் எம்பிரானே. இறைவனை வழிபாடற்ற அரும்புகளை நீக்கியும் வண்டுகளை நீக்கியும் நல்ல செழிப்பான ஆழ்ந்த மலர்களை கொய்து தூவி தொழுக கரும்பாகிய வில்லேந்திய காமனை எரித்தவனாகிய பெரும் பற்ற புலியூரானை நன்மலர்களால் வழிபடுக. சிவ பூஜைக்கு அரும்பு உதவாது என்பார். தாமரை அரும்பு பூஜைக்கு உதவும். முகைகள் அலரும் வேலை தெரிந்து வண்டுகள் மொய்க்கும் முன்பே நாம் மலர்களை கொய்ய வேண்டும். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு என்பது திருமந்திரம். திருஞான சம்பந்தரும் பூத்தேர்ந்த ஆய கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் என்பார். அரிச்சுற்று வினையால் அடற்புண்டு நீர் எரி சுற்ற கிடந்தார் என்ற அயலவர் சிறி சுற்று பல பேசப்பட மூனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உய்மீனே. மக்கட்பிறவி நல்லூழ் வசத்தால் கிட்டப்பெறுவது. அங்கனம் கிட்டிய பிறவியில் மனித உடலை துணையாக கொண்டு திருச்சிற்றம்பலத்தில் நடனமிடும் ஆனந்த கூத்தனை கண்டு வணங்கி உய்வு பெறுக. அன்றேல் உயிர் உடலை விட்டு பிரிந்த பின் உயிரற்ற உடலை சுடுகாட்டில் எரிக்கும் போது அயலவர் எள்ளி நகையாடுவார். எனவே பிறர் நகைப்புக்கு இடம் கொடாது விரைந்து சென்று அவன் தாளை வணங்குக. அரித்து சிரித்து என்பன அரிச்சு சிரிச்சு என மறுவின. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தத்தான் என் செய்யும். தில்லை மாநகர சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டனுக்கு. தில்லை மாநகர் சிற்றம்பலம் மேவும் பெருமான் மீது எல்லையற்ற அடிமை கொண்ட அடியேனுக்கு அல்லல் இல்லை. அரிய வினையானவை தொடரும் தீவினையும் இல்லை. பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் தொந்தம் இல்லை. வினையும் இல்லை. எவ்வினையும் எளியேனை ஒன்றும் செய்யாது. ஊனிலே ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலவி இருப்பேன். என் நாதனை தேனிலாவிய சிற்றம்பலவானார் வானிலாவி இருக்கவும் வைப்பாரே. இவ்வுடலில் இயங்கும் உயிர் மூச்சு காற்றால் உயிரிருக்க செய்யும் பொழுதெல்லாம் அடியேன் என் தலைவனாகிய சிற்றம்பலவானரை நினைத்து கொண்டே இருப்பேன். அவர் என் உள்ளத்துள் அமர்ந்து தேன் போன்று இனிப்பவர். அவரே எளியேனை பேரின்ப பெருவீட்டில் இருக்க செய்வார். மூச்சு உள்ளவரை பெருமானை நினைப்பேன் என்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் என்றார் வாதூரார். அம்மட்டோ கோற்றேன் எனக்கு என்கோ இறைக்கடல்வாய் அமுது என்கோ ஆற்றேன் எங்கள் அரசனே அருமருந்தே எனது அரசே என்றார்.
சிட்டர் வானவர் சென்று வரம் கொள்ளும் சிட்டர் வாழ்த்ததில்லை. சிற்றம் பலத்துறை சிட்டன் சேவடி கைத்தொழச் செல்லும் அச்சிட்டற்பால் அணுக்கால் செருக்காலனே. முனிவர்களும் தேவர்களும் போய் வேண்டும் வரங்களை பெற்றுக்கொள்ளும் இடமாக அமைவது தில்லை சிற்றம்பலமே. அந்தணர்கள் வாழும் இடமாக அமைவதும் தில்லை சிற்றம்பலமேயாம். அத்தலத்தில் எழுந்தருளுள்ள ஆடலரசனின் திருவடிகளை கைகூப்பி தொழச் செய்யும் மெய்யடியார்களில் பற்ற காலன் அணுகமாட்டான். பல பொருள்கள் தரும் ஒரு சொல்லை கொண்டு சமத்கரமாய் செய்யில் அமைத்தார் அடிகள். இதனை சொல் பின் வரும் நிலையணி என்பர். சித்தன் என்னும் சொல் முனிவர் தேவர் தில்லைவாழ் அந்தனர் ஞானமூர்த்தி ஆகிய நடராச பெருமான் என அடியார் என்னும் பல பொருள்களை குறித்தன. மாணிக்க வாசகரும் கூறுகிறார், சித்தனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெம் கட்டணே ஆயினும் ஆட்கொள்வான் என்று காட்டினாய் கழுக்குன்றில். ஒருத்தனார் உலகற்கு ஒரு சுடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவானார் விருத்தனார் இளையார்விடம் உண்டயம் அறுத்தனார் அடியாரை அடிவிரே. ஒப்பற்ற ஒருவனாய் விளங்குபவன் ஈசன், உலகெங்கும் ஜோதியாய் விளங்குபவனும் அவனே. செம்மையுடையவராகி விளங்கி அனைத்தும் தம் திருக்குறிப்பால் இயங்குபவர். சிற்றம்பலத்தில் உரியவர், முதியவராகவும் இளையவராகவும் விளங்குபவர். பார்க்கடலில் தோன்றிய ஆழகால நஞ்சனை ஓவகையோடு உண்டு உலகை காத்தவர். எனக்கு மெய்ப்பொருளாக இருப்பவர் அப்பெருமான் அடியார்கள் நன்கு அறியும் இயல்பினர். ஏகன் அநேகன் இறைவன் சிவ புராணத்தில் இருக்கு. ஜோதியே சுடரே சூழ்விளை ஒளி விளக்கே திருரல் தூய் நற்சோதியுள் ஜோதி திருவிசைப்பா விருத்தனாகி பாலனாகி வேதமோர் தான் நான் உணர்ந்து மெய்யடியார்களை நல்வழிப்படுத்தி ஆட்கொள்ளும் பெருமானின் கருத்தை இப்பாட்டினின் மூலம் கருணையையும் விளங்கினம் உணர்கிறோம். விண் நிறைந்தோர் வெவ்வழலின்று எண் நிறைந்து இருவருக்கு அறிவுனா கண் நிறைந்த கடிப்பொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்றாடும் ஒருவனே. விண்ணிறைந்தும் நின்ற ஒரு பேரழகாய வடிவம் யான் என்னும் செருக்குற்று தெரியும் திருமால். நான்முகன் ஆகிய இவர்களுக்கு காண்டற்கரியாய் நின்றது. அக்கணம் நின்ற இப்பேரழல் அடியவன் கண்ணிற்கு நிறைந்த குளிர்ச்சியோடும் நறுமணம் கொண்டு வீசும் பொழில் சூழ் தில்லையில் திருநடனம் இயற்றும் நடராச பெருமானே ஆவார். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் எண்ணிருந்து தெல்லாய் இல்லாதானே சிவபுராணம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம். வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர் தம் வல்லை வட்டமதில் மூன்றுடன் மாய்த்தவன். தில்லை வட்டம் திசை கை தொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. சிவபெருமான் மேருமலையை வில்லாக்கி 3 அரக்கர்களின் கோட்டைகளை அழித்தவர். அவர் உறையும் இடம் தில்லை சிற்றம்பலமாகும். அத்திசையை நோக்கி கைகூப்புவாரின் வினைகள் யாவும் விரைந்து அவர்களை விட்டு விலகும். நாடி நாரணன் நான்முகன் என்றிருவர் தேடியும் திரிந்தும் காண வல்லாரோ. மாட மாளிகை சூழ்ந்ததில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே. திருமாலும் நான்முகனும் இறைவனை காண்போம் என்ற நிலையில் நிலத்தினை அகழ்ந்தும் விண்ணில் பறந்தும் சென்று காண இயலாதவர் ஆயினர். அதன் பின்னர் எண்ணெயனில் மாட மாளிகையால் சூழப்பெற்ற தில்லையின் கூத்தியிற்று கூத்தப்பிரானின் திருவடிகள் என் நெஞ்சினில் உள்ளன. காண்போம் என்ற செருக்கால் அவர் கண்டில்லர். அன்பெனும் பிடியுள் அகப்படும் பெருமான் அடியார் நெஞ்சத்து திருவடியில் பதித்தான். மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம் பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்த தான்முடி 10 திற மிதிக்கொள் சேவடி சென்றடைந்து உண்மையேனே. இனிய நன்மொழி பேசும் உமையை தன் திருமேனியில் செம்பாதி கொண்டவன் இளைப்பின்றி உலகமெல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளலாகிய ஐந்தொழுகளை சதுர பாட்டோடு செய்பவர். கைலையை தூக்க எடுக்க ராவணனின் 10 தலைகளும் நெறியுமாறு தன் திருவடியில் ஒரு விரலால் ஊன்றியவர். தில்லையில் ஆடுபவர்.
அப்பெருமை மிகுந்த பாதத்தை போற்றி வணங்கி உய்வோமாக. திருச்சிற்றம்பலம்.